ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 8 months ப்ளஸ் பேபி ஃபுட் ரெசிபீஸ் தான். 6 to 12 months ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வீடியோ பாருங்கள். அதில் உள்ள ரெசிபீஸ் தான் சிலது நான் இதில் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் அண்ட் பீஸ் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து குழந்தைங்க வெர்ஷன். நீங்கள் வந்து பெரியவங்க செய்யும் போதே வந்து கூட இந்த மாதிரி காயெல்லாம் வேக வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அப்படியே சைட் பை சைட் செஞ்சிடலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் அண்ட் பீஸ் கிரேவி செஞ்சிட்ருக்க நேரத்தில் காலிஃப்ளவரை கொஞ்சம் கொதிக்க விட்டுருந்தேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து பட்டாணி போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு தக்காளியோடு சேர்த்து அப்புறம் நம்ம என்ன மசாலாவெல்லாம் போடுறோமோ என்னன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரம் அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது வந்து கொஞ்சமாக நான் சீரக பொடி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து உங்களுக்கு பெப்பரோ இல்லை வந்து காரப்பொடியோ வேணும்னா உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுறணும். எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மத்து இல்லைனா மேஷர் மாதிரி இருக்கும், இதை வச்சு கொஞ்சம் அந்த மசிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இது வந்து கன்சிஸ்டன்சி மாறும். பெரிய குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே கையால் பிசைஞ்சு கூட கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாதத்தை எப்போவுமே கையால் பிசைஞ்சுக்கணும். அப்படி பிசைஞ்சாதான் அந்த நல்லா வந்து சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதில் வந்து இந்த காலிஃப்ளவர் கிரேவியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெசரட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஒன்றும் கிடையாது. பச்சை பயிரை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒயிட் துணியில் வேஷ்டி துணியில் போட்டு கட்டி விட்டுட்டோன்னா ஒரு நாள் இல்லை 2 நாளில் முளை கட்டிடும். முளை கட்டலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செய்யலாம். இதில் ஒரு 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 6 பச்சை மிளகா, இல்லை அது வேண்டானா கூட நீங்கள் விட்டுடலாம். இதை ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். இதில் வேறு எந்த மாதிரி மசாலா வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட் பொறுத்து தான். அப்புறம் தோசை மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், பெசரட் ரெடி ஆகிடும். இது வந்து பெரியவங்களுக்கும் நம்ம நிறைய சாப்பிட்லாம். அயன் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ZINC சீட்ஸ் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த சீட்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கிருணி பழம் விதை தவிர மிச்ச 4ஐயும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பம்கின் சீட்ஸ், வெள்ளரி சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு. நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸோ இல்லை வேறு எந்த சீட்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுத்தையுமே தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்மெல் மாறின மாதிரி தெரிஞ்சோடனே அதை எடுத்துடலாம். சில சீட்ஸ் வந்து நல்லா பொரியும். ஸோ அந்த பொரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே என்னென்னா எல்லா சீட்ஸையுமே வறுத்து எடுத்துகிட்டு அரைக்கும் போது ஒன்றா தனித்தனியாக அரைக்கிறது பெட்டர். அப்படி இல்லைனா ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டிங்கனாலே ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த பவுடர் டைம்லேயே நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஓட்டுனோம்னா க்ரீம் மாதிரி ஆகிடும். அதுலேயும் எள்ளு வந்து லாஸ்ட்டாக தனியாக வந்து அரைச்சிக்கிறது நல்லது. ஸோ நான் அதை 3ஐயுமே ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பவுடர் மாதிரி இருக்கும் போது எடுத்து வச்சுட்டு அப்புறம் எள்ளு வந்து தனியாக பவுடர் அரைச்சிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் அந்த பவுடர் மாதிரியான கன்சிஸ்டன்சி வருது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ZINC சீட் பவுடர் வந்து நம்ம தோசை, கஞ்சி எது செஞ்சாலுமே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே 3 எல்லா சாப்பாட்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளாக் எள்ளு பவுடர். இது எப்படி செய்கிறதுனா, பிளாக் எள்ளு கொஞ்சம் ஒரு 10 grams, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வந்து கருப்பட்டி வெல்லம், அப்புறம் பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாவோட காரம் வந்து உங்களை பொறுத்து நீங்கள் எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 2ஐயுமே வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எள்ளை வந்து தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இதுலேயுமே வந்து எள்ளை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது தான் நல்லது. இல்லைனா வந்து அது எண்ணெய் விட்டுடும். ஸோ மிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பவுடர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் இந்த எள்ளையும் தனியாக பவுடர் பண்ணி வச்சுட்டு 2ஐயும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வந்து எள்ளை எடுத்துடணும். இதுக்கப்புறம் ஓட்டுனீங்கன்னா அது வந்து எண்ணெய் விட்டுடும். ஸோ இதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப அயன் கண்டென்ட் உள்ளது. வெஜ் ஆம்லெட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம கடலை மாவில் வந்து ஆம்லெட் போடுற மாதிரி வெங்காயம், தக்காளி, இல்லை உங்களுக்கு வேறு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள்,
இது மட்டும் தான் போட்டிருக்கேன். காய்கறிகள் எதுவும் போடல. நீங்கள் ஏதாவது காய்கறிகள் போடுறதுனாலும் போட்டுட்டு நார்மலாக ஆம்லெட் போட்டு எடுக்கிற மாதிரி கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா வெஜ் ஆம்லெட்னு சொல்லுவோம். வெஜிடேரியன்ஸ் இது நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது ஒயிட் சென்னா ரைஸ் எப்படி பண்ணணுன்னா, கொண்டக்கடலை வந்து மொதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு எடுத்துடணும். குக்கரில் போட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா வெந்துடும். அதில் உள்ள தோலை நான் தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சீரகம், வெங்காயம், தக்காளி, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இல்லைனா மிளகுத்தூள் ஏதாவது ஒன்று, அப்புறம் தனியாத்தூள், இதெல்லாமே போட்டுட்டு நம்ம எப்போயுமே கிரேவி செய்கிற மாதிரியான எல்லாமே இதில் போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது சுண்டுனதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலையை கொஞ்சம் கையாலே மசிச்சுட்டு அதில் போட்டுட்டு அப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா சாதத்தை யூஸ்வலாக நம்ம கையாலே ஃபஸ்ட்டு மசிச்சுக்கிற மாதிரி கையால் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பட்டாணி தோசை இல்லை எந்த காய்கறியும் தோசையும் இப்படி செஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி நம்ம தோசை மாவோட மிக்ஸ் பண்ணுறதா. இதில் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டாணியை போட்டு நான் பண்ணுறேன். இதில் வேணுங்கிற மசாலா நான் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் அந்த ஜிங்க் பவுடர் அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் அதை அரைச்சிட்டு அதை வந்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம அயன் ஃபுட்டு செய்யும் போது கொஞ்சம் தக்காளி இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த அயன் வந்து குழந்தைங்களுக்கு உடம்புல வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகும். அதனால தான் எல்லாத்துலேயுமே நான் தக்காளி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோசை மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலாக தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். அயன் ஃபுட் நிறைய நம்ம சேர்த்துக்கும் போது அதில் நெய் வந்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போக போக நிறைய ரெசிபிஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.